ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் டெய்லி சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் காடை 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ காடையை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கெட்டி தயிர். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காடையை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. காடை இந்த மாதிரி கத்தியால் லேசாக கீறிட்டு சேர்க்கும்போது மசாலா உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். காடையும் உள்ளே நல்லா வெந்து வரும். மசாலா காடையில் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காடை எல்லாம் நம்ம மசாலா தடவியாச்சு. இதை ஒரு மணி நேரம் தனியாக மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. ஊற வச்ச காடையெல்லாம் நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் காடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம காடையை எண்ணெயில் இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதில் நம்ம ஊற வச்ச காடையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மெதுவாக ஏதாவது திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேகிற அளவுக்கு இப்படி விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காடையும் நல்லா மொறுமொறுன்னு ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற காடைங்களை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.